ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம காளான் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மையும் தீமைகளும் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு மஷ்ரூமை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானை வாங்கி அதை நல்லா சூடு வெந்நீரில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் காளானை வாஷ் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக காளான் வாங்கின உடனே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதில் வாஷ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு காளான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்தளவுக்கு நம்ம அதை சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டோன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. காளான் வாங்கினதும் கண்டிப்பாக அதை நீங்கள் வெந்நீரில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவிடுங்க. இப்போவும் காளான் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, புதினா, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இப்படி காளானை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காளானை நல்லா ஒரு 15 நிமிஷம் அந்த வெந்நீரில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கழுவுனதுக்கப்புறம் 2 தடவை வேறு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் காளானை க்ளீன் பண்ணணும். அந்த மேலே உள்ள தொலியை அப்படி மெதுவாக உரிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி மெதுவாக உரிச்சிடுங்க. நான் எப்படி காளானை க்ளீன் பண்ணுறேனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம காளானை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலான்னு சொன்னேன்ல, அதை பார்க்கலாம். காளானில் 2000 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம யூஸ் பண்ணுறது 2லேருந்து 4 வெரைட்டிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த பட்டன் காளான். நம்ம இப்போ எடுக்கிறோம்ல, இது பட்டன் காளான். இது தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். காளானில் அதிகப்படியான புரதச்சத்து, நார் சத்து, விட்டமின் பி, டி இது போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் டி பொதுவாக மீன், முட்டை, சிவப்பிறைச்சிகளில் தான் அதிகமாக இருக்கும். அசைவம் சேர்த்துக்காதவங்க காளானை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். கேன்சர் கண்ட்ரோல் பண்ணுற அந்த சத்துக்கள் கூட அதில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் இது தான். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துடுங்க. இந்தளவுக்கு நல்லா அரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், என்னெல்லாம் ஸ்பைசஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அதை நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி நல்லா வேகட்டும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினா கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்தளவு அது வதங்கட்டும். இப்போ தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள். இப்போது ஆச்சியில் பிரியாணி மசாலா இருந்துச்சு, அது நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த காளான் கிரேவி நம்ம பண்ணி முடித்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான
கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நம்மளோட வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துருக்கிற இந்த காளானை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காளானில் இருந்தே அதிகமாக தண்ணி வெளியில் வரும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நாங்கள் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக தண்ணி சேர்த்து வைக்கல, செமி கிரேவி மாதிரி பண்ணோம். நல்லா இருந்தது. நீங்களும் தண்ணி கம்மியாக ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். காளான் நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதோட லெவலை செக் பண்ணிக்கோங்க. காளான் நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்த்துருங்க. காளான் அதிகமாக குக் ஆகணும், நல்லா குக் ஆகணும். ஹாஃப் குக்கில் காளானை எடுத்துடக்கூடாது. ஹாஃப் குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் காளான் நம்மளுக்கு ஏதாவது ஸ்டொமக் அப்செட் ஏதாவது ஏற்படுத்திடும். அதனால் கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா டீப் குக் பண்ணணும். நான் பண்ண காளான் தயாராகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. காளானோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும்ல, யார் யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத. அதாவது காளானை பாலூட்டும் தாய்மார்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க மாத்திரம் காளானை லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.